அரசியை லவ் பண்ணுறாப்புல இப்போ புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்கல்ல. அவரும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. அரசி அப்பாவும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கையில் என்னடா இந்த பொண்ணு எதுக்கு இவங்க கூட போகுது அப்படின்னு சொல்லி அவர் கால் பண்ணுறாப்புல. அவர் கால் பண்ணோன்னே அதை அரசி எடுக்கலை. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அரசி ஃபோன் எடுத்து என்ன நீங்கள் ஃபோன் அடிச்சிருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் எதுக்குங்க அவர் அந்த சுடுமூஞ்சி கூட போகிறீங்க? அவர் மூஞ்சியை முகர தூக்குவாருங்க, அவர் கூடலாம் போகாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல இருக்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஏங்க எங்கள் அப்பா கூட நான் போகாமல் வேறு யார் கூடங்க போவேன்? நீங்கள் என்னங்க எங்கள் அப்பா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ உங்கள் அப்பாவா அப்படின்ட்டு பேசிட்டு அப்புறம் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் அரசி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே எய்த்தாப்பில் வண்டியில் வராரு. வந்துட்டு எங்க உங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்லவே இல்லை, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏங்க நான் போய் எங்கள் வீட்டில் போய் எங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சு என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் குமார் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்து விறுவிறுன்னு உள்ளே நுழைஞ்சு இவன் யார், இவன் கூட நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அரசியை கை வைக்க போகிறேன், அடிக்க போகையில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஏங்க என்னங்க பொம்பளையை போய் கையை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே நீ யார் அதை கேட்க அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு சண்டை வரப்போது. அதை அரசி தடுத்து இங்கிட்ட குமாரை அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஏங்க யாருங்க இன்னொரு தடவை அவங்க பிரச்சனை பண்ணிடுறாம நான் வந்து உங்களை உங்கள் வீட்டிலேயே போய் விட்டுட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க இவ்வளோ தூரம் இங்கே நான் நிற்கையிலே நின்று பிரச்சனை பண்ணவர் உங்ககிட்ட இனியும் பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? நீங்கள் வாங்குங்க வண்டியில் உட்காருங்க, நான் கூட்டு போய் வீட்டில் விட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் போனால் திரும்ப ஒரு பிரச்சனை வருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் வீட்டுக்கு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு.